அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சோடனே கிச்சன் பக்கமாக வந்து நம்ம கேமராவே ஆன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சு பெருசாக என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் டீயை போட்டுட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு அரிசி மாவு இருக்கும்ல, அதில் ஒரு சப்பாத்தி செய்வோம்ல, அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது அஃபினோட ஃபேவரட். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஃபினுக்கும் பிடிக்கும், உங்கள் அத்தாக்கும் பிடிக்கும். சரி போனால் போது 2 பேருக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். வேர்க்கடலை சட்னிக்கு வந்துட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு 4 வரமிளகா, ஒரு பூண்டு, ஒரு பல்லு பூண்டு, அப்புறம் வந்துட்டு 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு சப்பாத்தி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா. ரொம்ப திக்காகவும் சுட்டுட்டோம்னா மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி சுட்டாலுமே உள்ளுக்கு ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெலிசாக குட்டியாக சுட்டுக்கோங்க. அப்புறமா எப்பயும் போல் லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆஃப்ரீனுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்ரீன் அத்தாவுக்கும் பேக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு இது தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து மாவு இருந்துச்சா, அதில் அப்படியே களி கிண்டியாச்சு. உளுந்து களிமாவோட ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு 3/4 கிலோ உளுந்துன்னா 1/4 கிலோ தான் பச்சரிசி போடுவேன். நீங்கள் பாதிக்கு பாதி போட்டு அரைச்சிக்கரலாம். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்கல்ல. ஆனால் நான் இப்படி தான் அரைப்பேன், ஏன்னா உளுந்தோட தன்மை அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.